ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 2 ஸ்மால் கிரியேச்சர் அப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம டேர்ம் 1ல். ஸோ இதில் அமேசிங் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் ஹாலிடே. இட் வாஸ் அ ஸ்கூல் ஹாலிடே. வள்ளி அண்ட் முகில் வேர் அப்சர்விங் ஸ்மால் கிரியேச்சர் இன் தர் கார்டன். வள்ளியும் முகிலும் சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் அவங்க கார்டனில் இருக்கதா பார்க்குறாங்களாம். வள்ளி சொல்கிறாலாம், எவ்வளோ அழகாக இருக்குது, ஹவு பியூட்டிஃபுல் தீஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படின்னு. அதுக்கு முகில் சொல்கிறான், எஸ், ஒய் டூ பட்டர்ஃப்ளைஸ் ஹாவ் கலர்ஃபுல் விங்ஸ், ஏன் அதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக விங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்குறான். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்மால் கிரியேச்சர் வித் முகில் அண்ட் வள்ளி. நம்ம போய் பார்க்கலாம் அவங்க கூட போய். நெக்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் மெனி கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். ஷேர் வாட் யூ ஹாவ் அப்சர்வ். நம்மளை சுற்றி நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பார்க்கலாம். நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பைடர் இருக்குது, இங்கே ஹனி பீஸ் இருக்குது, இங்கே லேடி பக் இருக்குது, இங்கே வந்து இந்த மாதிரி புழுக்கள் மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள் ஆண்ட் இருக்குது, ஸோ இங்கே வந்து மஸ்கிட்டோஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆக்டிவ் ஆண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஹவு டு ஆண்ட்ஸ் லிவ் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ ஆண்ட்ஸ் வந்து எப்படி வாழுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆண்ட் வந்து எப்போயுமே என்ன செய்யுமா, டீமாக தான் வேலை செய்யுமா, ஒரு லைனாக தான் போகுமா. ஆண்ட் ஆஃபன் மூவ்ஸ் அஸ் அ டீம் இன் அ லைன் டு ஃபைண்ட் ஃபுட்ஸ். எதுக்கு அப்படி போகுமா, ஃபுட்ஸு தேடுறதுக்காக போகுமா. நெக்ஸ்ட்டு, ஆண்ட் ஈட் ஸ்வீட்ஸ், சீட்ஸ், ஸ்மால் இன்செக்ட்ஸ் அண்ட் ஃபுட் கிரம்ஸ். ஆண்ட் என்னெல்லாம் சாப்பிடும், ஸ்வீட்டு, சீட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அப்புறம் கீழே கிடக்கிற ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுமா. அப்புறம் ஆண்ட்ஸ் மேக் நெஸ்ட் அண்டர் த சாயில் அண்ட் ஆல்சோ லீவ் இன்சைட் த பாக்ஸ் ஆஃப் த ட்ரீஸ். அது வந்து என்ன பண்ணுமா, இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு அதுக்குள்ளேயும் நமக்கு வாழுமா. அண்டர் த சாயில், மண்ணுக்கு அடியில் வாழுமா. அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃப் த ட்ரீலையும் அது வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆண்ட் இருக்குது. என்னென்னா குயின் ஆண்ட்டு, ஒர்க்கர் ஆண்ட் அண்ட் மேல் ஆண்ட்டு காட்டுறாங்க பாருங்கள் இந்த பிக்சரில். ஸோ குயின் ஆண்ட்டு தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஒர்க்கர் ஆண்ட்டு லைனாக போதில் அது எல்லாமே ஒர்க்கர் ஆண்ட்டு. மேல் ஆண்ட்டு இதுதான் நமக்கு மேல் ஆண்ட். நெக்ஸ்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஆண்ட் இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஆண்ட் லிவ்ஸ் டுகெதர் இன் அ குரூப்ஸ் கால்ட் காலனிஸ். ஸோ அது வாழுதில் மொத்தமாக குரூப்பாக, அதுக்கு பேர் காலனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ant lives to work as a team. They are very hard working. ant வந்து என்ன பண்ணுமா, அது டீமாக ஒர்க் பண்ணுமா, அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுமா. ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். அது வந்து ant can carry objects weighing about 10 to 50 times its own weight. அதோடைய வெயிட்டை விட 10 to 50 times அதிகமான வெயிட்டை வந்து அதால் மூவ் பண்ண முடியுமா. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பீஸ் ஆஃப் என்ன இருக்குது, ஒரு சீஸ் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ அது வந்து ஆண்ட்டோட வெயிட்டை விட 50 டைம்ஸ். இப்போ ஆண்ட் வந்து 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வெயிட் வந்து 50, 20, 30 அந்த மாதிரி 10லேருந்து 50 டைம்ஸ் வெயிட்டை கூட அது என்ன பண்ணுமா, அதோட வெயிட்டை விட அதிகமாக இருக்க வெயிட்டை தள்ளுமா. ஓகேவா. ஸோ அவ்வளோ பவராக அது வந்து வேலை செய்யுமா. அதை தான் ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்கிறாங்க. ants ஹெல்ப் கீப் அவர் சாயில் க்ளீன் அண்ட் ஹெல்தி. ஆண்ட் என்ன பண்ணுவான், நம்ம சாயிலை வந்து க்ளீனாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஆண்ட் வந்து உதவி செய்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ், டூ அண்ட் அப்சர்வ் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா. வள்ளி, முகில், அமீர் அண்ட் டேவிட் ஆர் அப்சர்விங் த ஆண்ட்ஸ் யூஸிங் த மேக்னிஃபைங் லென்ஸ். ஸோ இங்கே மேக்னிஃபைங் லென்ஸ் வந்து நமக்கு நம்மளாக பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா, ப்ரிப்பேர் அ லென்ஸ் அஸ் ஷோன் யூஸிங் அ ட்ராப் ஆஃப் வாட்டர், யூஸ் இட் அண்ட் அப்சர்வ் ஆண்ட்ஸ், ரெக்கார்ட் அண்ட் ஷேர் யுவர் அப்சர்வேஷன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு அதோடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி மேக்னிஃபைங் லென்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு அட்டை அப்படி ரவுண்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து ஒட்டிட்டு மேலே வந்து அந்த கார்ட்போர்ட் அட்டைக்கும் அந்த ஷீட்டுக்கும் மேலே என்ன பண்ணுறாங்க, அந்த கார்ட்போர்ட் அட்டை இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஷீட் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. ஸோ அந்த ஷீட்டு மேலே அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஆண்ட்டை பார்த்தோன்னா ஆண்ட் நமக்கு பெருசாக தெரியும். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது, ant do not have ears. ஆண்ட்டுக்கு காது கிடையாது. they hear by sensing vibration in the ground through their feet. ஸோ அது கால் நடக்குதுல, நடக்கும்போது பக்கத்தில் வரவங்க இல்லை வேறு ஏதாவது சத்தம் எல்லாமே என்ன பண்ணுமா, அது நடக்கிறதோடைய அந்த கால்லேருந்து அதோடைய வைப்ரேஷனை வச்சு தான் அது வந்து தெரிஞ்சுக்குமா. நெக்ஸ்ட்டு, இப்போ இங்கே வந்து ஒரு வேர்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்,
குயின் ant, மேல் ant அண்ட் ஒர்க்கர் ant. அதே மாதிரி ants live together in a group called, டோட்டலாக அது ஒரு குரூப்பாக வாழலாம், அது பேர் என்ன சொல்லுவாங்க, colonies அப்படின்னு சொல்லுவாங்க. ants live under the soil, அது என்ன பண்ணும், சாயிலில் வாழும். அதே மாதிரி என்ன பண்ணும், ட்ரீ பாக்ஸ்குள்ளேயும் வாழும். ant moves in a line to find, எது தேடுறதுக்காக லைனாக போகும், ஃபுட்டு. ant eats என்னெல்லாம் சாப்பிடும், ஸ்வீட்ஸு, சீட்ஸ் அண்ட் ஃபுட் கிரம்ஸ்லாம் அது வந்து சாப்பிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பட்டர்ஃப்ளைஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வள்ளி முகில் went to visit the butterfly park at Srirangam in Trichy with their friends. The park was full of flowers and butterfly. வள்ளி முகில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போகிறாங்களாம், பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போகிறாங்களாம். அப்போ அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸும் பட்டர்ஃப்ளைஸும் தான் இருக்கான். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். பட்டர்ஃப்ளையும் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணிக்குமா, ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணிக்குமா. எப்படி உதவி பண்ணுது, பட்டர்ஃப்ளை வந்து ஹெல்ப் ஃப்ளவர்ஸ் மேக் சீட்ஸ். பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளவர்ஸ்க்கு வந்து சீட்ஸ் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. ஃப்ளவர்ஸ் வந்து பட்டர்ஃப்ளைக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, பட்டர்ஃப்ளை மேக் நேச்சர் பியூட்டிஃபுல். பட்டர்ஃப்ளை வந்து நேச்சரை ரொம்ப அழகாக காட்டுதான், பியூட்டிஃபுல்லாக வச்சுக்குதான். நெக்ஸ்ட்டு இங்கே பேப்பர் பட்டர்ஃப்ளை எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. காப்பி கேட் ட்ரிக்கு. பட்டர்ஃப்ளை மிமிக்ரின்னா என்னென்னு பார்க்கலாம். சம் பட்டர்ஃப்ளைஸ் காப்பி த கலர்ஸ் ஆஃப் அதர் பட்டர்ஃப்ளை. திஸ் இஸ் கால்ட் அ மிமிக்ரி. A harmless butterfly copy the bright color of a poisonous butterfly. Birds think the butterfly is poisonous, so they do not eat the butterfly. In this way, the butterfly stays safe. ஸோ இப்போ இதுதான் பாய்சனஸ் பட்டர்ஃப்ளை. ஓகேவா. ஸோ இங்கே இருக்க நார்மல் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, ஹார்ம்லெஸ் பட்டர்ஃப்ளை. ஸோ அதை என்ன பண்ணிக்குமா, அதோடைய கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கலரை என்ன பண்ணிக்குமா, பாய்சனஸ் பட்டர்ஃப்ளை மாதிரி அதோட உடம்ப அது வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்குமா. ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குமா, கலரை பார்க்குறதுக்கு அப்படியே பாய்சனஸ் பட்டர்ஃப்ளை மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனால் இது வந்து பாய்சனஸ் கிடையாது. ஏன் அப்படி சேஞ்ச் பண்ணிக்குதுன்னா, அப்போ தான் பேர்ட்ஸ் எல்லாமே என்ன நினச்சிக்குமா, இது பாய்சனஸ் பட்டர்ஃப்ளை, நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடாம இருக்குமா. அதை தப்பிச்சுக்கிறதுக்காக, அது சேஃபாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்குமா, அதோடைய கலரை பாய்சனஸ் பட்டர்ஃப்ளை மாதிரி அதோட கலரை அதால் சேஞ்ச் பண்ணிக்குமா. இது பேர் தான் பட்டர்ஃப்ளை மிமிக்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், a butterfly is an insect that can fly. It has 2 pairs of wings. Hind wings are smaller than fore wings. The wings are very thin and have scales. Scale gives the butterfly their colors. ஸோ பட்டர்ஃப்ளைங்கிறது ஒரு இன்செக்ட்ஸ், அது வந்து பறக்கும். அதுக்கு வந்து 2 விங்ஸ் வந்து இருக்குது. என்ன விங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்ட் விங்ஸு, ஃபோர் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிண்ட் விங்ஸ் வந்து இது கீழே இருக்குதுல்ல, இதுதான் ஹிண்ட் விங்ஸு. மேலே இருக்குது வந்து நமக்கு ஃபோர் விங்ஸ். ஓகேவா. ஸோ அதில் கோடு கோடாக இருக்குல்ல, அதுதான் அதுக்கு கலரு இருக்கிற கலர் வரதுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுறது என்னது, ஸ்கேல்ஸ் தான் அதனுடைய கலரை வந்து அதுக்கு கொடுக்குது. ஓகேவா. இதுதான் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதனுடைய விங்ஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப தின்னாகவும் அதில் ஸ்கேல்ஸும் இருக்குமா. அவ்வளோ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு லீஃப் பட்டர்ஃப்ளை மேக் பண்ணுறாங்க. உங்ககிட்டயே நல்லா அழகாக லீஃப் இருந்துச்சுன்னா, பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை மேக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு இங்கே ஒர்க் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் பேங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை ஹேவ்ஸ் எத்தனை விங்ஸ் இருக்குதுக்கு, டோட்டலாக 4 விங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 4 அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வந்து வேறு. இது வந்து பட்டர்ஃப்ளையோட மேலே இருக்குதுல்ல, அந்த விங்ஸை சொல்கிறது. இப்போ 4 விங்ஸ் வந்து எப்படி இருக்குமா, பிக்கர் தென் ஹிண்ட் விங்ஸை விட 4 விங்ஸ் வந்து நமக்கு பிக்கராக இருக்கும். டேஷ் கிவ்ஸ் த பட்டர்ஃப்ளை தர் கலர்ஸ். எது வந்து கலர் கொடுக்கும் பட்டர்ஃப்ளைக்கு, ஸ்கேல்ஸ். சம் பட்டர்ஃப்ளைஸ் என்ன பண்ணும், மிமிக் பண்ணும். ஏன் அப்படின்னா, அதை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணும், அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறது, நம்மளை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணும், மிமிக் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஹார்ட் ஒர்க்கிங் ஹனிபீஸ். ஹனிபீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹனிபீஸோட ஹார்ட் ஒர்க்கிங்கை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஹனிபீஸ் ஆர் அ ஸ்மால் இன்செக்ட். ஹனிபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன இன்செக்ட். தே லிவ் இன் அ பீ ஹைவ் விச் ஹாஸ் மெனி செல்ஸ். ஸோ அது என்ன பண்ணும், பீ ஹைவ்ஸில் வாழுமா, அதில் நிறைய செல்ஸ் இருக்குமா. இதுதான் ஒரு செல்லு. ஓகேவா. இது எல்லாமே ஒரு செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ தே ப்ரொடியூஸ் ஹனி. ஸோ அங்கே என்ன பண்ணுமா, அது ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஏ ஹனி பீ விசிட் 50 to 100 ஃப்ளவர்ஸ் டு கலெக்ட் த நெக்டார் டு மேக் ஜஸ்ட் அ ட்ராப் ஆஃப் ஹனி. ஸோ அது என்ன பண்ணுமா, ஹனி பீஸ் வந்து ஃப்ளவர்ஸ் 50 to 100 ஃப்ளவர்ஸை வந்து அது என்ன பண்ணுமா, 50லேருந்து 100 ஃப்ளவர்ஸ்க்கு அது போய் பறந்துட்டு நெக்டாருன்றதை ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு வரும். அந்த நெக்டாரில் இருந்து தான் என்ன பண்ணும், ஹனியை மேக் பண்ணும். ஸோ 50 to 100 ஃப்ளவர்ஸை அது வந்து ரீச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நெக்டார்லேருந்து அது மேக் பண்ணும்போது அதுக்கு ஒரே ஒரு ட்ராப் தான்
ஹனி வரும். ஸோ ஒரே ஒரு ட்ராப் மேக் பண்ணுறதுக்கு அது 50 to 100 ஃப்ளவர்ஸ்க்கு பறந்து பறந்து போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுது, அதை தான் சொல்கிறாங்க இது வந்து ஹனியோடைய ஹார்ட் ஒர்க்கிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு. அதே மாதிரி இங்கே ஒரு கார்ட்போர்டில் இந்த பசங்கள்லாம் ஹனி பீஸோடைய அந்த பீ ஹைவ்ஸ் வந்து மேக் பண்ணி பார்க்குறாங்க, அழகாக கட் பண்ணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இது வந்து நம்ம பார்த்தோம் என்னது, ஒரு இதுவுமே நமக்கு செல்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த ஒரு செல்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், ஹனீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்குல்ல இந்த கோட்டிங், இது தான் நமக்கு வேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கூட வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து வேக்ஸ் அதுன்னு சொல்லுவோம். இது டோட்டலாக என்ன சொல்லுவாங்க, இதை ஃபுல்லாக பீ ஹைவ்னு சொல்லுவாங்க. There are 3 types of bees. ஸோ 3 types of bees வந்து இருக்குது. ஒர்க்கர் bees. ஸோ ஒர்க்கர் bees built the beehive using wax from their body. ஸோ அது என்ன பண்ணுமா, பீ ஹைவ்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதனுடைய வேக்ஸ் வந்து அதோடைய உடம்புலேருந்து வேக்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் பீ ஹைவ்ஸ் வந்து என்ன பண்ணுமா, கட்டுமா. ஒர்க்கர் பீஸ் தான் பீ ஹைவ்ஸ் கட்டும். தே கலெக்ட் நெக்டார் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரிங்க் இட் டு த ஹைவ்ஸ். அது என்ன பண்ணிக்குமா, ஃப்ளவர்ஸ்லேருந்து நெக்டார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹைவ்ஸில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, பீஸ் சேஞ்ச் நெக்டார் இன்டு த ஹனீஸ். அதை வந்து என்ன பண்ணுமா, நெக்டரை ஹனியாக சேஞ்ச் பண்ணுமா. அந்த ஹனியெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுமா, ஹனி இஸ் ஸ்டோர்ட் இன் த செல்ஸ், ஒரு செல்லையும் ஸ்டோர் பண்ணிக்குமா. இப்போ குயின் பீயை பற்றி பார்க்கலாம். குயின் பீ லே எக்ஸ் இன் சம் செல்ஸ் ஆஃப் த பீ ஹைவ்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ பீஸ். ஸோ குயின் பீஸ் என்ன பண்ணுமா, அது வந்து முட்டை போடுமா. ஓகேவா? சில செல்குள்ளேயே அது என்ன பண்ணிக்குமா, முட்டை போட்டுக்குமா. பீ ஹைவ்ஸில் இருக்க சில செல்லில் முட்டை போட்டுக்குமா. அந்த முட்டையிலேருந்து என்ன வருமா, குட்டி குட்டி புது பீஸ் வந்து நமக்கு வருமா. ட்ரோன் பீஸ் ஹெல்ப் த குயின் பீஸ். ட்ரோன் பீஸ் வந்து குயின் பீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே வந்து நமக்கு ட்ரா த பீ ஹைவ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம அப்படியே வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது fill in the blanks using the word bank. இங்கே வேர்ட் பேங்க் இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்ம fill in the blanks பண்ணணும். the worker bees built the ஒர்க்கர் பீஸ் என்ன கட்டுது, பீ ஹைவ்ஸ் எல்லாமே ஒர்க்கர் பீஸ் தான் கட்டுது. அதே மாதிரி ஒர்க்கர் பீஸ் என்ன பண்ணும், ஹனியை மேக் பண்ணும். குயின் பீஸ் என்ன பண்ணும், முட்டை தான் போடும். த குயின் பீஸ் லேஸ் எக். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல வாட் ஆர் இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்செக்ட்னு சொல்கிறோம்ல, இப்போ பட்டர்ஃப்ளையே இன்செக்ட்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதாவது இப்போ ட்ராகன் ஃப்ளை நமக்கு இன்செக்ட் தான் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு இன்செக்ட்ஸ் தான். இன்செக்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்செக்ட்ஸ் லிவ் ஆன் பிளான்ட்ஸ் அண்டர் த சாயில், இன் வாட்டர் அண்ட் இன் அவர் ஹோம்ஸ். இன்செக்ட்ஸ் எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் வாழுமா, மண்ணுக்கடியில் வாழுமா, தண்ணியில் வாழுமா, அதே மாதிரி நம்ம வீட்டில் கூட வாழுமா. இதில் என்னெல்லாம் இன்செக்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ ஆண்ட் படித்தோம்ல, ஆண்ட் ஒரு இன்செக்ட், பட்டர்ஃப்ளை ஒரு இன்செக்ட், பீஸ் வந்து இன்செக்ட்ஸ். இதெல்லாம் காமன்லி நம்ம எப்போயுமே பார்க்குற இன்செக்ட்ஸ். ஓகேவா? இன்செக்ட்ஸோட ஸ்மால் அனிமல். இன்செக்ட்ஸ்க்கு எத்தனை கால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லெக்ஸும் 4 விங்ஸும் 2 ஃபீலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 ஆண்டனாவும் இருக்குமா. ஓகேவா? ஆண்டனா மேலே வந்து அந்த மண்டைக்கு மேலே 2 இருக்கும்ல, ஸோ அதுதான் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. ஸோ 6 லெக்கு வந்து 4 விங்ஸ், 6 லெக்ஸ், 4 விங்ஸ் அண்ட் 2 ஆண்டனாஸ், 2 ஃபீலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது தே ஹாவ் 3 பாடி பார்ட்ஸ். அதுக்கு வந்து பாடி பார்ட்ஸ் மொத்தம் 3 இருக்குமா. தலை, அப்புறம் நடுவில் இருக்க மிடில் பார்ட் வந்து தோராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் பேக் பார்ட் பின்னாடி இருக்கிறது தான் அதோடைய வயிறு, அப்டமன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சம் இன்செக்ட்ஸ் ஹாவ் நோ விங்ஸ். சில இன்செக்ட்ஸ்க்கு விங்ஸே இருக்காது. இப்போ ஆண்ட்டுக்கு பாருங்கள், நமக்கு எறும்புக்கு விங்ஸ் இருக்காது. சில எறும்புக்கு விங்ஸ் இருக்கும், சில எறும்புக்கு விங்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைஸ் கொடுத்துருக்காங்க, பெட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைஸ்க்கும் பெட் பேக்குக்கும் சுத்தமாக நமக்கு என்னது விங்ஸே இருக்காது. ஹெட்லைஸ்னால் என்ன, தலையில் இருக்க பேனு. பெட் பேக்ஸ்னால் என்னது, மூட்டைப்பூச்சி. ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்காது, விங்ஸே இருக்காது. ஆனால் அதை வந்து இன்செக்ட்னு தான் நம்ம சொல்லுவோம். விங்ஸ் இல்லைனாலும் நம்ம அதை இன்செக்ட்னு தான் சொல்லுவோம். ஆல் ஸ்மால் கிரியேச்சர் ஆர் நாட் இன்செக்ட்ஸ். அதுக்குன்னு எல்லா ஸ்மால் கிரியேச்சருமே நமக்கு என்னது, இன்செக்ட் கிடையாது. ஸோ இன்செக்ட் இல்லாத சில ஸ்மால் கிரியேச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு மேலே பார்த்தோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம்ல, என்ன ஸ்பைடரு, அந்த சின்ன புழு மாதிரி இருந்துச்சு, அதை வந்து மில்லிபிடேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே என்னது, இன்செக்ட் கேட்டகரியில் வராது. தட் இஸ் நாட் அ இன்செக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம், பாடி பார்ட்ஸ் ஆஃப் அன் இன்செக்ட். இப்போ பட்டர்ஃப்ளை, பீஸ் அண்ட் ஆண்ட்ஸ் மூணையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஆண்ட்டோடைய அந்த தலை மேலே இருக்குல்ல, இதுதான் நம்ம ஆண்டனான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து ஃபேஸ், ஹெட்டு, மண்டை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோராக்ஸ். அப்படின்னா அந்த நடுவில் இருக்குல்ல அந்த ரவுண்ட் ஷேப்பு, இதுதான் தோராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணோம், அதோடைய வயிறு, அப்டமன் சொல்லுவோம். ஸோ இது வந்து அதனுடைய கால்கள்.
நெக்ஸ்ட் அடுத்தது பட்டர்ஃப்ளைக்கு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைக்கும் அதே மாதிரி இந்த தலையில் இருக்க இந்த 2 குச்சி இருக்குல்ல, ஸோ இதுதான் நமக்கு ஆண்டனான்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்குல்ல, இதுதான் நம்ம ஹெட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நடுவில் இருக்க பார்ட் வந்து தோராக்ஸு, கீழே இருக்குல்ல இது வந்து நமக்கு அப்டமன். இப்படி 3 ஷேப் இருக்கும். ஓகேவா? இப்படி தானே இருக்கும் பட்டர்ஃப்ளைக்கு. இதுதான் ஹெட்டு. ஸோ இது வந்து தோராக்ஸு, இது வந்து நமக்கு அப்டமன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு அந்த விங்ஸு, இது தெரியும்ல நமக்கு, இது விங்ஸு. ஸோ பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விங்ஸு. அதே மாதிரி ப்ரோபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலே ஒரு சின்னதாக இருக்குல்ல, அது வந்து ப்ரோபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம், பீக்கு பாருங்கள். இது எல்லாமே பீக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இல்லாத டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னதுன்னா, அந்த பின்னாடி ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கா இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஸ்ட்ரிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மற்றபடி அதுக்கு விங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து என்னது இருக்குது, ஹெட் இருக்குது. இதுதான் தோராக்ஸு, இதுதான் அப்டமன். ஸோ இங்கே மேலே இருக்க மாதிரியே தான் எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே நம்ம படித்தோம். இது வந்து ஆண்டனா எல்லாமே இருக்கிறதுக்கு. ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்ட்ரிஞ்சர் மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்ட்ஸ் கம்யூனிகேட் பை டச்சிங் வித் தேர் ஆண்டனா. ஆண்ட் வந்து ஒரு ஆண்ட்டும் இன்னொரு ஆண்டோட எப்படி வந்து பேசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஆண்டனாவை டச் பண்ணி தான் அது வந்து பேசிக்குமா. எ ஸ்மெல் ட்ரெயில் லெஃப்ட் பை ஒன் ஆண்ட் இஸ் ஃபாலோட் பை அதர் ஆண்ட். ஒரு ஆண்டோடைய ஸ்மெல், அதாவது அதோடைய ஸ்மெல்லை வச்சு அப்படியே அது என்ன பண்ணுமா, கண்டினியூ பண்ணி அது வந்து போகுமா. ஓகேவா? இன்னொரு ஆண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே அப்படியே லைனாக போவாங்களாம். நெக்ஸ்ட், ஏ பட்டர்ஃப்ளை ஹேஸ் அ லாங் டியூப் கால்ட் அ ப்ரோபோசிஸ் used to suck nectar from flowers. ஸோ ப்ரோபோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு டியூப், லாங் டியூப் மேலே இருந்துச்சுல. ஸோ அதில் தான் என்ன பண்ணுமா, அது நெக்டாரை சக் பண்ணி எடுத்துகிட்டு வருமா ஃப்ளவர்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு, ஏ பீஸ் ஸ்ட்ரிஞ்சர் ஹெல்ப்ஸ் இஸ் ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். டு நாட் டிஸ்டர்ப் பீஸ், எ ஸ்ட்ரிஞ்ச் கேன் பி பெயின்ஃபுல். ஸோ என்ன பண்ணுமா, பீஸ் ஸ்ட்ரிஞ்சர் அப்படிங்கிறத வச்சு தான் அது என்னமா ப்ரொடெக்ட் பண்ணிக்குமா. ஸோ பீஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்குமா, ஸ்ட்ரிஞ்ச் கேன் பி பெயின்ஃபுல். ஸோ அது வந்து நமக்கு என்ன பண்ணுமா, கடிச்சிச்சுன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அது நம்மளை உள்ளக்க வந்து நம்மளை கடிக்கும். ஓகேவா? அது வந்து ரொம்ப வலிக்கும். பீஸ் நம்மளை கடிச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வலிக்கும். ஸோ இங்கே நமக்கு அந்த பீஸோடைய இது கேட்குறாங்க. அப்போது நம்ம அந்த ஆண்ட் அண்ட் பட்டர்ஃப்ளை படித்தோம்ல, ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். Compare the body parts of a butterfly, an ant and a bees and tabulate the similarities and difference. ஸோ இப்போ நம்ம அந்த முன்னாடி கொடுத்துருந்தாங்களே, அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சிமிலாரிட்டிஸ்னால் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பட்டர்ஃப்ளை, ஆண்ட் அண்ட் பீஸ்க்கு ஒரே மாதிரி எது இருக்கும், லெக்ஸ் இருக்குது, 6 லெக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பட்டர்ஃப்ளைக்கு கலர்ஃபுல்லான விங்ஸ் இருக்குது, ஆண்ட்டுக்கு விங்ஸே கிடையாது. பீஸ்க்கு என்ன இருக்குது, நமக்கு விங்ஸும் இருக்குது, கூடவே என்ன இருக்குது, ஸ்ட்ரிஞ்சரும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல அப்சர்வ் த விங்ஸ் பேட்டர்ன் அண்ட் ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த விங்ஸ் பேட்டர்னை பார்த்து நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இன்னும் நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கோங்க பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபயர்ஃப்ளைக்கும் நம்ம இந்த இடத்துல அதே மாதிரி வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட், ஹவ் யூ சீன் தீஸ் இன்செக்ட்ஸ். நீங்கள் இந்த இன்செக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இங்கே புதுசாக காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், லீஃப் மாதிரியே இருக்குது. ஸோ இது லீஃப் கிடையாது, திஸ் இஸ் அ இன்செக்ட். நல்லா பாருங்கள், இதுக்கு காலெல்லாம் இருக்குது. ஓகேவா? 2 தலை இருக்குது, இதுதான் உடம்பு. சரியா? இதுதான் லீஃப் இன்செக்ட்னு சொல்லுவாங்க, பார்க்க எல்லா மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இது ஸ்டிக் இன்செக்ட்னு சொல்லுவாங்க, இது பார்க்க வந்து மரக்குச்சி மாதிரியே இருக்கும். ஓகேவா? இது வந்து அப்படியே மூவ் ஆகும் அழகாக, இப்படியே மரக்குச்சி மாதிரி இருக்கும், பார்க்கவே நம்ம கண்டே பிடிக்க முடியாது அது கீழே கிடந்தா. ஸோ அது வந்து ஸ்டிக் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ சீன் தீஸ் இன்செக்ட்ஸ்? யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் இஃப் இட் இஸ் அன் இன்செக்ட் ஆர் நாட் அன் இன்செக்ட். ஸோ இது வந்து இன்செக்டா இல்லை இன்செக்ட் இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லணும். இப்போ ட்ராகன் ஃப்ளை, இதுக்கு விங்ஸ் எல்லாமே இருக்குது, ஆண்டனா இருக்குது, 3 பாடி பார்ட்ஸ் இருக்குது, 6 லெக்ஸ் இருக்குது. அப்போ இது என்னது நமக்கு, இந்த ட்ராகன் ஃப்ளை இஸ் அன் இன்செக்ட். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே ஸ்பைடர். நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம், இது வந்து இன்செக்ட் இல்லைன்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? the spider is not an insect because it has an 8 legs 2 body parts. 8 லெக்ஸும் 2 பாடி பார்ட்டும் தான் இருக்குது, நோ விங்ஸ் கிடையாது, ஆண்டனாவும் இதுக்கு இல்லை. புரிஞ்சுது? நெக்ஸ்ட் அடுத்தது, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஸ்மால் கிரியேச்சர், ஃபைண்ட் அண்ட் டிக் த இன்செக்ட்ஸ், கிவ் ரீசன். ஸோ நமக்கு என்ன பண்ணணும், மேலே வந்து நேம் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? இன்செக்டாக இருந்தால் டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம
கிவ் ரீசன் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல லேடி பக்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ராகன் ஃப்ளை, இது வந்து ட்ராகன் ஃப்ளை. செகண்டாக இருக்குது ட்ராகன் ஃப்ளை. தேர்டாக இருக்கிறது வந்து நமக்கு ஆண்ட். அடுத்தது எர்த் வார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ. அதுக்கப்புறம் மில்லிப்புடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனிபி. அப்புறம் காக்ரோச். அதுக்கப்புறம் கிராஸ் ஹோப்பர். ஸோ இதில் தே ஹாவ் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, 6 legs 3 body parts and 2 antenna இருக்கும். இன்செக்ட்ஸ்க்கு வந்து 6 legs 3 body parts and 2 antennas வந்து இருக்கும். ஸோ இது இல்லை அப்படின்னா அது வந்து இன்செக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிக் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது, எல்லாமே நமக்கு இன்செக்ட்ஸ். டிக் பண்ணாதெல்லாம் இன்செக்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே மேலே வந்து நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸோட. இந்த இடத்துல அதோடைய நேம்ஸ் எல்லாம் லைனாக எழுதியிருக்காங்க. அதுக்கு எத்தனை விங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு வந்து நமக்கு இதுக்கு வந்து விங்ஸ் இருக்குதா, நோ விங்ஸ். அதே மாதிரி லேடி பக்குக்கு நமக்கு விங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. லேடி பக்கு நமக்கு 4. ஹவுஸ் ஃப்ளைக்கு நமக்கு 2 இருக்குது. அதே மாதிரி ஃபயர் ஃப்ளைக்கு நமக்கு எத்தனை இருக்குது, 2 இருக்குது. சாரி, ஃபயர் ஃப்ளைக்கு 4 இருக்குது. கீழேயும் இருக்குது பாருங்கள், 2 இருக்கா. ஸோ 4. நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு வந்து விங்ஸே நமக்கு கிடையாது. அடுத்தது மஸ்கிட்டோவுக்கும் நமக்கு விங்ஸ் இருக்குது, 2 விங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனுடைய லெக்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ லேடி பக்குக்கு வந்து நமக்கு 6, ஹவுஸ் ஃப்ளைக்கு 6, ஃபயர் ஃப்ளைக்கு 6, ஸோ மஸ்கிட்டோவுக்கும் 6. ஆனால் இதுக்கு வந்து நமக்கு நிறைய லெக்ஸ் வந்து இருக்கும் நமக்கு நடக்கும்போது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், சிமிலர் எட் டிஃப்ரெண்ட் மோத்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். பார்க்க மோத்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். மோத்ஸ் ஆர் காமன்லி டல் ப்ரௌன் அண்ட் கிரே இன் கலர். பார்க்க அது ஒரு மாதிரி டல்லான ப்ரௌனாகவும் கிரே கலர்லேயும் இருக்கும். ஆனால் பட்டர்ஃப்ளை அப்படி இருக்குது, அதனால் பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃபன் ஆக்டிவ் அட் நைட். இது வந்து நைட்டில் தான் மோஸ்ட்டாக ஆக்டிவாக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃபன் ஆக்டிவ் டியூரிங் த டே டைமில் தான் பட்டர்ஃப்ளைஸ் ஆக்டிவாக இருக்கும். வென் ரெஸ்டிங் தே ஸ்ப்ரெட் தேர் விங்ஸ் ஃப்ளாட். அது வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுமா, அதோட விங்ஸ் வந்து ஃப்ளாட்டாக அந்த மாதிரி இருக்கும். when resting they hold their wings upright over the body. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி அப்ரைட்டாக உடம்பு வந்து வச்சுக்குமா. ஓகேவா? அதோடைய பாடியை வந்து வச்சுக்குமா விங்ஸை. ஸோ இதோடைய விங்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கும். ஓகேவா? அதோட ரெஸ்ட் எடுக்கும்போது. ஸோ இது வந்து மொத்தமாக 2 விங்ஸையும் சேர்த்து அப்படி ஒட்டி இப்படி வச்சுக்குமா. இன்செக்ட்ஸோட லைஃப் சைக்கிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆண்ட். ஸோ ஆண்ட்டுடைய லைஃப் சைக்கிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல எக்கு. த ஆண்ட் லேஸ் மெனி டைனி ஒயிட் எக்ஸ் இன் த ஆண்ட் நெஸ்ட். ஆண்டோட நெஸ்ட்டுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி முட்டைஸ் வந்து அது வந்து போட்டு வச்சுக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது லார்வா. ஸோ இட் இஸ் அ சாஃப்ட் வார்ம் லைக் ஸ்டேஜ். இட் ஈட்ஸ் அ லாட் அண்ட் க்ரோஸ். ஸோ அதை நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுமா, ஒரு சின்ன ஒரு புழுவாக என்ன பண்ணுமா, அது உருவாகுமா. நெக்ஸ்ட்டு பியூப்பான்னு சொல்லுவாங்க இதை, பியூப்பான்னு. த லார்வா சேஞ்சஸ் இன்டு அ பியூப்பா இன்சைட் த ப்ரொடெக்டிவ் கேஸ். மேலே ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுமா, அந்த லார்வாலேருந்து அந்த என்ன பண்ணுமா, பியூப்பா வந்து உருவாகுமா. நெக்ஸ்ட் அந்த பியூப்பாலேருந்து என்ன ஆகும், அடல்ட் ஆண்ட், பெரிய ஆண்ட் வந்து வருமா. ஏ ஃபுல்லி க்ரோன் ஆண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பியூப்பாலேருந்து அந்த வளர்ந்த ஆண்ட் வந்து வெளியே வருமா. ஸோ இதே மாதிரி நமக்கு லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து முட்டை அதே மாதிரி என்ன பண்ணுமா, த பட்டர்ஃப்ளை லேஸ் டைனி எக்ஸ் ஆன் த அண்டர் சைட் ஆஃப் அ லீஃப்க்கு பின் பக்கத்தில் என்ன பண்ணுமா, அது வந்து முட்டை போடுமா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேட்டர்பில்லர் ஸ்டேஜ். இந்த கேட்டர்பில்லர்னால் லார்வா comes out of the egg and eats leaves. It grows quickly. அது என்ன பண்ணுமா, வெளியில் வந்துட்டு கடகடன்னு அந்த இலையெல்லாம் நிறைய சாப்பிட்டு என்ன பண்ணுமா, அது நல்லா புசுன்னு வளர்ந்துருமா. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணும், பியூப்பா ஸ்டேஜ் வந்துடும். இந்த கேட்டர்பில்லர் சேஞ்சஸ் இன்டு அ பியூப்பா இன்சைட் த ப்ரொடெக்டிவ் கேஸ். அது ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் அதை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுமா, அடல்ட் ஸ்டேஜ். இதுதான் அந்த என்ன பண்ணிக்குமா, பியூப்பாவாக மாறிடுது. ஸோ இப்போ அடல்ட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லி ஃபார்ம்டு பட்டர்ஃப்ளை வந்து அந்த பியூப்பாக்குள்ளே உருவாயிட்டு அதுக்கப்புறம் அதை
என்ன பண்ணும், அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை அதுவே கிழிச்சிட்டு வெளியே வந்துருமா பறந்து. ஸோ அதுதான் நமக்கு பட்டர்ஃப்ளை எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். டூ அண்ட் லேர்ன், கனெக்ட் த ஸ்டேஜஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம கரெக்டான ஆர்டரில் இங்கே ஆண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்கு, அதுக்கப்புறம் லார்வா வரும், புழு வரும், அதுக்கப்புறம் என்ன ப்ரொடெக்டிவ் லேயரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட் வரும். ஸோ இங்கே வந்து லீஃப் கடியில் அது முட்டை போடும் பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், க்ரீன் கலரில் அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு இப்படி வளர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது பியூப்பா ஸ்டேஜ் போயிட்டு அப்புறம் பட்டர்ஃப்ளையாக மாறும். ஸோ இது கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். நான் பிளாக் கலர் ஆண்ட்டுக்கும் ரெட் கலர் பட்டர்ஃப்ளைக்கும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது, ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்டேஜஸ் இன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை மேலே அப்படியே வரைய சொல்கிறாங்க. நம்ம எக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லார்வா வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பட்டர்ஃப்ளை பியூப்பா இங்கே கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி வரைஞ்சிருக்கோம். நீங்கள் இன்னும் நல்லா அழகாக வரைஞ்சிக்கோங்க. பட்டர்ஃப்ளைஸ் கேன் டேஸ்ட் வித் தர் ஃபீட்ஸ். பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதோடைய கால்களை வச்சு தான் என்ன பண்ணிக்குமா, டேஸ்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணுமா. ஓகேவா. டூ த அடல்ட்ஸ் அண்ட் யங்ஸ் ஒன்ஸ் ஆஃப் த இன்செக்ட்ஸ் லுக் சிமிலர். ஸோ பெரிய ஒரு இன்செக்ட் வந்து இப்போ பெருசாக இருக்குது, அதோடைய குட்டி ஸ்டேஜில் அது பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அனிமல்ஸு, இந்த இடத்துல டாக் இருக்குது. டாகோடைய குட்டி என்ன பண்ணும், பார்க்க டாக் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹென் இருக்குது. ஹென்னோட குட்டியும் பார்க்க குட்டியாக இருக்கும்போது அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ பார்க்க நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஆனால் பட்டர்ஃப்ளை இன்செக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு அதோடைய ஸ்மாலர் ஸ்டேஜில் வந்து அது பாருங்கள் புழுவாக தான் இருக்குது. இப்போ ஆண்ட்டுமே அதே மாதிரி தானே இருக்குது, லார்வாவாக இருக்குது. இது வந்து கேட்டர்பில்லராக இருக்குது. ஸோ பார்க்க இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, ஒரே மாதிரி ஃபேஸ் கட் நமக்கு இல்லை. ஸோ த யங்கர் ஒன்ஸ் ஆஃப் த இன்செக்ட்ஸ் ஆர் நாட் சிமிலர் டு த அடல்ட். ஸோ அடல்ட் மாதிரி இருக்காது, அதோடைய சின்ன வயசில் அது பார்க்க பெருசாக ஆகிறதுக்கான எந்த இதுவுமே இருக்காது, ஒரு வெறும் லார்வா, ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். எது ஹெல்ப்ஃபுல் எது ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ்னு படிக்கலாம். கீப் சம் அன்கவர்டு ஃபுட் அவுட் சைட் யுவர் ஹோம், அப்சர்வ் த இன்செக்ட்ஸ் தட் விசிட் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சாப்பாடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, அதில் என்னென்ன இன்செக்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்துட்டு இங்கே எழுதுங்க. என்னெல்லாம் வரும், ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஃப்ளைஸ் வரும், ஆண்ட் வரும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காக்ரோச்சஸ் கூட வரும். நெக்ஸ்ட்டு, சம் இன்செக்ட்ஸ் லைக் பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ants ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ். ஸோ பட்டர்ஃப்ளைஸு, பீஸ் அண்ட் ants வந்து நமக்கு உதவி செய்யுமா. சம் இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளைஸ், கிராஸ் ஹோப்பர்ஸ், ஹேர் லைஸ் அண்ட் காக்ரோச்சஸ் கேன் காஸ் ஹார்ம். ஸோ நமக்கு கெட்டது பண்ணுறதுலாம் எது அப்படின்னா மஸ்கிட்டோஸு, ஹவுஸ் ஃப்ளைஸு, கிராஸ் ஹோப்பரு, ஹேர் லைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்ரோச்சஸ். ஓகே. இப்போ கிராஸ் ஹோப்பர் என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் ஹோப்பர் த க்ராப் ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஹோப்பர்ஸ் லீவ் ஆன் அண்ட் அரவுண்ட் பிளான்ஸ். அது என்ன பண்ணும், அது வந்து இங்கே நிலத்துலையும் இந்த இதுலேயும் வாழுமா. சரியா, பிளான்ட்ஸ்லேயும் வாழுமா. அது என்ன பண்ணும், தி ஈட் லீவ்ஸ் அண்ட் ஆஃபன் டேமேஜ் க்ராப்ஸ். அது என்ன பண்ணும், அந்த நம்ம வச்சுருக்க செடி கொடியெல்லாம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுமா, கடித்து போட்டுருமா, இலையெல்லாம் கடிச்சிருமா. அதை தான் சொல்கிறாங்க, கடிச்சு என்ன பண்ணும், அதை டேமேஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு, ட்ராகன் ஃப்ளைஸ் அண்ட் எர்த் வார்ம்ஸ் ஆர் கால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ட்ராகன் ஃப்ளையையும் இந்த எர்த் வார்ம் இருக்குல்ல, அது ரெண்டையுமே என்ன சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு படிக்கலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப உதவி செய்யும். ஓகேவா அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, மஸ்கிட்டோவை பற்றி பார்க்கலாம். த டிசீஸ் ஸ்ப்ரெடர். மஸ்கிட்டோ என்ன சொல்கிறாங்க, அது ஒரு நோயை பரப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. த மஸ்கிட்டோ லேஸ் எக் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸோ அதை என்ன பண்ணும், அந்த தண்ணிக்குள்ளே, அழுக்கு தண்ணிக்குள்ளே எல்லாத்துலேயும் என்ன பண்ணும், முட்டையை போட்டு வச்சிரும். ஏ மஸ்கிட்டோ யூஸ் இட்ஸ் ப்ரோபோசிஸ் டு பீஸ் அவர் ஸ்கின் அண்ட் சக் பிளட். அது என்ன பண்ணுமா, ப்ரோபோசிஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை என்ன பண்ணும், சக் பண்ணி அதுலேருந்து பிளட்டை வந்து சக் பண்ணுமா, ஓட்டை போட்டு பிளட்டை வந்து சக் பண்ணுமா. இதுதான் அந்த கொடுக்கு. சரியா, ப்ரோபோசிஸ். நெக்ஸ்ட்டு, மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் டிசீசஸ் லைக் என்னென்ன டிசீஸ் அதை பரப்போம், மலேரியா, டெங்கு ஃபீவர் எல்லாமே என்ன பண்ணும், மஸ்கிட்டோவால் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு, மஸ்கிட்டோஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அவாய்ட் வாட்டர் ஸ்டாக்னேஷன், கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் அண்ட் நீட் ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம எப்போவுமே தண்ணியெல்லாம் எதுலேயுமே பிடிச்சி வைக்கக்கூடாது ஓப்பனாக அப்படின்னா, அதில் மஸ்கிட்டோஸ் வந்து முட்டை போட்டு அதுலேருந்து மஸ்கிட்டோஸ் வந்து நமக்கு டேஞ்சரில். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ் டு அவாய்ட் மஸ்கிட்டோ பைஸ். இப்போ உங்கள் சைடில் மஸ்கிட்டோஸ் நிறைய இருக்குது உங்கள் ஏரியாலனா, நீங்கள் என்ன பண்ணீங்க, தூங்கும் போது மஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டு இந்த மாதிரி தூங்குங்க. அப்போது உங்களை வந்து அது வந்து கடிக்காது.
அதே மாதிரி உங்கள் டோர்ஸ் அண்ட் விண்டோஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க நெட்ஸ் வச்சு. அப்புறம் வாஷ் ஹேர் அண்ட் கீப் இட் க்ளீன், ப்ரிவெண்ட் ஹேர் லைஸ். இப்போ ஹேர் லைஸ்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணும், நம்மளுடைய தலையை நம்ம க்ளீனாகவும் சுத்தமாகவும் நம்ம வச்சு அடிக்கடி நம்ம ஹேரை வாஷ் பண்ணணும். கிளாசிஃபை த ஃபாலோயிங்: பி ஸ்பைடர், பட்டர்ஃப்ளை, எர்த்வார்ம், ஆண்ட் அண்ட் மில்லிபிடே, ஹவுஸ் ஃப்ளை அண்ட் சென்டிபிடேன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் எதெல்லாம் இன்செக்ட்ஸ் எதெல்லாம் நாட் இன்செக்ட்ஸ்ன்னு நம்ம எழுதணும் பிரித்து. பி, பட்டர்ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை அண்ட் ஆண்ட்லாம் நமக்கு இன்செக்ட். ஸோ ஸ்பைடர், எர்த்வார்ம், மில்லிபிடே, சென்டிபிடேலாம் நமக்கு இன்செக்ட் வந்து கிடையாது. சரியா, மேலே கொடுத்துருக்க அந்த இதிலிருந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ரீட் த க்ளூ, சூஸ் அண்ட் ட்ரா த கரெக்ட் ஸ்டிக் ஃபிகர்ஸ். ஸோ நம்ம இதை ரீட் பண்ணிவிட்டு இது எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரீட் பண்ணலாம். ஐ ஹாவ் கலர்ஃபுல் விங்ஸ். கலர்ஃபுல் விங்ஸ் இருந்தாலே அது என்னது, பட்டர்ஃப்ளை தான். ஐ ஃப்ளை ஃப்ரம் ஃப்ளவர் டு ஃப்ளவர். ஐ சக் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். ஐ ஹேட்ச் ஃப்ரம் த எக்ஸ் அஸ் அ கேட்டர்பில்லர். ஹூ ஆம் ஐ? ஸோ நான் யார் அப்படின்னு கேட்குது. ஸோ அது வந்து பட்டர்ஃப்ளை தான். ஓகேவா? ஸோ ஃப்ளவர்லேருந்து ஃப்ளவருக்கு பறக்கும், அதே மாதிரி நெக்டர்ஸ் எடுக்கும், அதே மாதிரி அது என்ன பண்ணும், முட்டையிலேருந்து கேட்டர்பில்லராக மாறும். எது கேட்டர்பில்லராக மாறும், பட்டர்ஃப்ளை தானே மாறும். ஸோ அப்போ அதோடைய பிக்சர் வரைய சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த பாக்ஸில் அதோடைய பிக்சரும் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டாவது, ஐ ஆம் அ வெரி ஸ்மால் இன்செக்ட். நான் ரொம்ப குட்டி குட்டி இன்செக்ட், சின்ன இன்செக்ட்டு. நான் வந்து எப்படி லிவ் அண்ட் ஒர்க் இன்னும் காலனியாக நான் ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஃபுட்ஸை வந்து என்னை விட பெரிய ஃபுட்ஸை கூட நான் வந்து என்ன பண்ணுவேன், இழுத்துட்டு போவேன். எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் யார், நான் தான் ஆண்ட்டு. ஸோ ஆண்டோட பிக்சர் வந்து வரைஞ்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஐ எம் அ வெரி ஸ்மால் ஃப்ளை இன்செக்ட்ஸ். நான் வந்து நானுமே சின்ன இன்செக்ட் தான், பறப்பேன். ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் கடிப்பேன். ஐ பைட் பீப்புள் அண்ட் அனிமல்ஸ். ஐ சக் பிளட். நான் வந்து கடிச்சு என்ன பண்ணுவேன், ரத்தத்தை உரிவேன். ஐ கேன் ஸ்ப்ரெட் டிசீசஸ். நான் வந்து நோயை பரப்புவேன். நான் யார் அப்படின்னு, அதுதான் மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோ நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்தது ஐடென்டிஃபை அண்ட் டிக் த ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் இன்செக்ட்ஸ். எது நமக்கு ஹார்ம்ஃபுல், எது நமக்கு ஹெல்ப்ஃபுல். பட்டர்ஃப்ளை நமக்கு ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஹனி பீஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல். ஆண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல். எது ஹார்ம்ஃபுல்லு, மஸ்கிட்டோ, கிராஸ் ஓப்பர். நம்ம படித்தோம்ல, மஸ்கிட்டோ, கிராஸ் ஓப்பர்லாம் என்ன பண்ணும், நமக்கு தீங்கு தான் விளைவிக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது லேபிள் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை எழுதணும் இந்த இடத்துல. எக்கு, அதுக்கப்புறம் லார்வா, ஸோ அதுக்கப்புறம் பியூப்பா, அதுக்கப்புறம் அடல்ட். ஓகேவா, கேட்டர்பில்லர்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். லார்வா இடத்துல கேட்டர்பில்லர் கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சாப்டரில் என்ன படித்தோம், ஐ கேன் ஐடென்டிஃபை அன் இன்செக்ட். இன்செக்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு படித்தோம். ஐ கேன் எக்ஸ்பிளைன் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆண்ட், பட்டர்ஃப்ளை அண்ட் பீஸ். ஆண்ட்டு, பட்டர்ஃப்ளை அண்ட் பீஸ் உடைய ஃபீச்சர்ஸ் படித்தோம். அதே மாதிரி ட்ரா அண்ட் லேபிள் த லைஃப் சைக்கிள் ஆஃப் சம் இன்செக்ட்ஸ். சில இன்செக்ட்ஸோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், ஆண்டோடது, பட்டர்ஃப்ளையோடது நம்ம பார்த்தோம். ஓகே, ஐ கேன் கிளாஸிஃபை இன்செக்ட்ஸ் அஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல். எது ஹெல்ப்ஃபுல், எது ஹார்ம்ஃபுல்லு இன்செக்ட்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி இன்செக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற இன்செக்ட்ஸு இருக்கும், ஆனால் அதனுடைய சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்தோம். அதாவது மோத் அண்ட் பட்டர்ஃப்ளைக்கெலாம் பார்த்தோம்னா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் படித்தோம். நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ, ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஐ ஆம் அன் ஆண்ட். நான் வந்து ஆண்ட்டு. ஐ ஹாவ் டேஷ் லெக்ஸ். எத்தனை லெக்ஸு, 6 லெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி அது எப்படி வாழும், ஐ லிவ் இன் அ காலனி வித் அதர் ஆண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஐ ஆம் அன், நான் யார், இன்செக்ட். அது ஒரு இன்செக்ட். சர்க்கிள் த ஆட் ஒன், ரைட் இட்ஸ் நேம். ஸோ இதனுடைய ஆட் ஒனை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய நேம் எழுதணும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, இதுக்கு விங்ஸ் இருக்குது, இதுக்கு விங்ஸ் இருக்குது, இதுக்கு விங்ஸ். பட் கலர்ஃபுல் விங்ஸ் எதுக்கு இருக்குது, பட்டர்ஃப்ளைக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் பட்டர்ஃப்ளை தான் ஆட் ஒன் அவுட்டு. ஸோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு லேபிள் த ஸ்டேஜஸ் இன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஓரல் கொஷின். எக்ஸ்பிளைன் ஹவு இன்செக்ட்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஆர் ஹார்ம்ஃபுல் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்செக்ட்ஸ் வந்து ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சில இன்செக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, some insects helpful to the soil. So it is called helpful insects. Example, ant. Okay, so some insect harmful to the people.
because it spread diseases. Example, mosquito. Observe insects around your home or a school garden. Draw one insect you see and complete the sentence given below. இப்போ நம்ம ஒரு இன்செக்டை வரைஞ்சிட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன இன்செக்ட் பார்க்குறீங்களோ அதை வரைஞ்சிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ பார்த்துட்டு அதை நீங்கள் வரைங்க. நான் அந்த இடத்துல ஹனி பீ வரைஞ்சிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே அதை பற்றி நேம் ஆஃப் த இன்செக்ட்ஸ் என்ன? ஹனி பீ. வேர் யூ ஃபவுண்ட் இட். ஸோ இதை எங்கே நம்ம பார்க்கலாம்? பீ ஹைவ்ஸில் பார்க்கலாம். வாட் வாஸ் இட் டூயிங். இது என்ன பண்ணும்? ஹனியை வந்து கலெக்ட் பண்ணும். கலெக்டிங் ஹனி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கிரியேட் அன் அவேர்னஸ் போஸ்டர் அபவுட் அ ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் சச் அஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹவுஸ் ஃப்ளை. மஸ்கிட்டோ ஹவுஸ் ஃப்ளை பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் தானே. ஸோ அதனுடைய ஒரு அவேர்னஸ் போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு போஸ்டர் ஷுட் ஷோ த. இப்போ வந்து அந்த போஸ்டரில் என்னெல்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம மஸ்கிட்டோவை பற்றி எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் நேம் ஆஃப் த இன்செக்ட் வந்து நம்ம மஸ்கிட்டோ கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம் இட் காசஸ் என்ன காஸ் பண்ணுது? டெங்கு காஸ் பண்ணும். ஓகே, டெங்கு அண்ட் மலேரியான்னு கூட போடுங்க. மலேரியா. ஒன் வே டு ப்ரொடெக்ட் அவர் சோர்ஸ். நம்ம அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்? விண்டோஸை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி வாட்டர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் விண்டோஸ் அண்ட் க்ளோஸ் தி வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு இன்செக்ட்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிருப்போம் ஓரளவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.